மாண்புமிகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். காலம் கருதி நீங்க சுருக்கமாக பேச நான் நம்புறேன். கண்டிப்பாக கரெக்டா டைம் பார்த்துக்கங்கன்னா 10 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுவேன். ஐம் ஹாப்பி. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கத்தை சொல்லி நான் என் உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு முதலில் இந்த அவையில் வீற்றிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் ரக்ஷபந்தன் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எல்லா சகோதரர்களும் இருக்கும் போதே சொல்லணும்னு நினைச்சு இப்ப டேபிள் சேர் தான் அதிகமா இருக்குன்னா, அதனால அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரியாக ரக்ஷபந்தன் வாழ்த்துக்கள். எல்லோரும் சகோதரத்தோடு ஒற்றுமையாக இருந்து நம் நாட்டுக்காக மக்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து சிறப்பாக பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம வடன்னு சொல்லி லஞ்ச் டைம் எல்லாருக்கும் வட பசி வேற வந்துருச்சு. உங்களை போன்ற அனைத்து சகோதரிகளுக்கும் அவையின் சார்பாக எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலேயே நம்முடைய நண்பர்கள் தொகுதியில இருந்து என்னுடைய அருமை நண்பர்கள் மற்றும் பிரம்மகுமாரி சமாஜ் அவர்கிட்ட கையில் நேற்றும் வந்தார்கள். நேற்று இந்த கரங்களை கட்டி நம்முடைய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணா. உங்க கையில ரக்ஷபந்தன் இருந்தது நான் பார்த்தேன்னா. உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வடன்னு சொல்லி லஞ்ச் டைம்ல எல்லாருக்கும் பசி வேற வந்துருச்சுங்கன்னா, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மானிய கோரிக்கையை பத்தி முக்கியமாக பேச வேண்டி இருக்கிறது. அதற்கு முன்னு இப்போ ஒரு திருவள்ளூர்ல ஊத்துக்கோட்டையில தொட்டாரெட்டி குப்பம் அப்படின்ற ஏரியால ஒரு பெண் ஆசிட் ஊத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை ஒரு பெண்ணாக இந்த அவையில நான் குறிப்பிடணும். உறுதியாக அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த கொடுமைக்கு யார் காரணமோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த அரசு கடுமையான தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்மளுடைய தொகுதியை பற்றி நான் பேசுகிறேன். இன்றைக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி வளர்ச்சித்துறையை சம்பந்தப்பட்டது. விருதாச்சலம் தொகுதியில பார்த்தோம்னா மணிமுத்தாறு கரையின் இரு புறங்களிலும் படிகளை அமைத்து எல்லைக்குட்பட்ட பகுதிகளை கரை உடையாமல் பாதுகாக்க வேண்டியது நம் அரசின் கடமை. விருதாச்சலம் பகுதியில் இருக்கின்ற தெப்ப குளத்திற்கு செல்கின்ற நீர்ப்பாதைகள் அத்தனையும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. அதை சரி செய்து அந்த குளத்திற்கு செல்லும் நீரை சரி செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விருதாச்சலம் பகுதியில பெண்ணாடம் ரோடு தெற்கு தெருவில் மழை பெய்தாலே அங்கு எல்லா இடத்திலும் நீர் தேங்கி விடுகிறது. மழை நீர் வடிகால் வசதியை செய்து பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நீங்கள் நிச்சயம் இந்த அரசு உதவி செய்ய வேண்டும். விருதாச்சலம் பகுதியில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை, நீர் பாசனத்துறை, தீயணைப்புத்துறை பணிபுரியும் ஊழியர்களுக்கு அந்த அலுவலங்களுக்குள்ளேயே இடம் இருக்கிறது. அங்கு புதிய குடியிருப்புகள் கட்டி அவர்களுக்கு ஏது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். விருதாச்சலம் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பட்டா பெற்று இபி சர்வீஸ் பெற்று வீடுகள் கட்டி வசித்து வருவோர் திடீரென நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அவங்களுக்கு பட்டாவும் கொடுக்கறாங்க, இபி கனெக்ஷனும் கொடுத்துறாங்க. அதற்கு பிறகு அவர்களை அப்புறப்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது. இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு பட்டா வழங்குவதற்கு முன்பு இபி கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு முன் அந்த மக்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிநடத்தலை செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் பகுதியில் பூதாமூரில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருக்கிறது. அதை அப்புறப்படுத்தி குடியிருப்புகள் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் பகுதியில் வடவாடி, மங்களம்பேட்டை போன்ற ஊர்களில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மனைப்பிரிவு அங்கீகாரம், கட்டிட அனுமதி பெறும் முறையில் ஏற்படும் தாமதங்களை விசாரித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விருதாச்சலம் பகுதியில் உள்ள மணிமுத்தாறு நதியில நகர கழிவுகள் கலந்து அந்த குப்பை கூளங்கள் கொட்டி மணிமுத்தாறு முழுவதும் சேதமடைகின்ற ஒரு நிலைமையில இருக்கிறது. அந்த மாசுபடுவதை தடுத்து அந்த மணிமுத்தாரை பாதுகாத்து தர வேண்டிய சொல்லி அரசு கிட்ட கேட்டுக்கிறேன்.
விருதாச்சலம் நகர பகுதியில ஆர்மிட் திட்டத்தின் கீழே பாதாள சாக்கடை திட்டம் செயல்பட அரசு நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். விருதாச்சலத்தில் இருக்கின்ற நகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு புதுக்குப்பம் பகுதியில பட்டா இருந்தும் அங்கு அளந்து விடப்படாததுனால இன்றும் அந்த மக்களுக்கு அந்த நியாயம் கிடைக்காத வகையில இருக்கிறது. விருதாச்சலம் தொகுதியில தூய்மை பணியாளர்களும் மக்கள் நல பணியாளர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய வீட்டு வசதி வாரியம், சம்பள உயர்வு, பாதுகாப்பு, மருத்துவ காப்பீடு போன்றவற்றை கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கும் தூய்மை பணியாளர்களை இந்த அரசு காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆட்டோ, டாக்ஸி போன்று அதை தொழிலாக நம்பியிருக்கும் பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். வீட்டு வசதி துறையின் மூலம் விருதாச்சலம் நகரம், வேப்பூர், மங்களம்பேட்டை போன்ற நகரங்களில் புதிய கோட்ரஸ் கட்டி தர வேண்டும் என்றும் அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல அங்கு பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. ஆனா இன்னும் அது சரியாக செய்து தர முடியல. அதை உடனடியாக அரசு கவனத்திலே கொண்டு அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை சரி செய்து கோயில் மாநகரமான விருதாச்சலம் நகரத்தை நீங்கள் மிகவும் சுத்தம் சுகாதாரமான ஒரு கோயில் நகரமாக மாற்றி தர வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவை தலைவர் சொன்னது போல நம்ம வடன்னு சொல்றோம், அந்த வடை திட்டங்களாக மக்களுக்கு போய் சேருகின்ற அந்த வகையிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறி, தம்பி ஆதவ் அர்ஜுன் இல்ல இன்னைக்கு சீக்கிரம் 1:30க்கு முடிச்சிருவோம் நீங்க சொன்னீங்க, முடிஞ்சிரும் நினைச்சேன். ஆனாலும் இது எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. சோ அனைத்து சகோதரர்களுக்கும் நான் வாழ்த்து சொல்றேன். எனவே இந்த அவையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவைத்தலைவருக்கு சொன்னதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவை முன்னவர் சரியாக 10 நிமிஷம் நீங்க முடிச்சீங்க. உங்க மாதிரி எல்லாரும் முடிச்சிட்டாங்க. நம்ம மகிழ்ச்சியா இருக்கு. 6 நிமிஷம் முடிச்சிருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. 10 நிமிஷம் தான் கேட்டீங்க, 6 நிமிஷம் முடிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு இடத்தில் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, இடத்தை மார்க் செய்யவில்லை என்று சொன்னீர்கள். 15 நாட்களுக்கு அது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உறுப்பினர்